கடமை. ஏன்னா அடுத்த சங்கமம் வந்து 10வது சங்கமம். அதை வந்து எப்படி சீரும் சிறப்புமாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கமிட்டி. நெக்ஸ்ட் இயர் வந்து 10th சங்கமம் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிர்மல், கணேசமூர்த்தி, பரதன், மாரி, பத்ரி, சதீஷ் ராமலிங்கம், அண்ணன் திவாகர், அண்ணன் முருகேசன், பாலாஜி, தியாகு, மோகன், குமார், மேத்தா, செந்தில்குமார், ராஜசேகர், அன்பு கணேசன், இவர் அனைவரும் கொஞ்சம் தயவு செய்து மேடைக்கு வாங்க. ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி வந்து சாத்தியம் இல்லை. அதனால் உங்களுடைய ஒவ்வொரு கரக ஒளி தான் வந்து இவங்களை வந்து மேலும் உற்சாகப்படுத்தும். மிக்க நன்றி. இப்போ நன்றி வரைக்கும் மாறிக்கிட்ட மாதிரி அண்ணன் முருகேசன் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். திரு திவாகர் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். அண்ணன் திவாகரை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணன் திவாகரன் நீங்க வரவிட்டால் நான் பாடி விடுவேன். ஓடோடி வருகிறார் பரதன். அரங்கம் நிரம்பி வழங்கியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்கள். தமிழனின் நித்திரையை எழுப்பி முத்திரை பதித்த சித்திரையே, புன்னகை பூத்து குலுங்க மனிதம் நிரந்தரமாய் நிலைத்திடும், புகையில் மனுக்குளம் மகிழ்ந்திட புத்தாண்டு மலரட்டும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழில் இயல், இசை மற்றும் நாடகம் மூன்றும் சேர்ந்ததுதான் முத்தமிழ் என்று கூறுகிறோம். இயல் என்பது எழுத்து வடிவிலான கவிதை, பாடல். இசை என்பது இசைக்கருவிகளால் இசைப்பதால் வருவது. நாடகம் என்பது கூத்து என்றும் அழைக்கப்படும். இந்த கூத்தில் நடனமும் அடங்கும். இந்த முத்தமிழை போற்றி கொண்டாடிடவே வருடந்தோறும் சங்கம விழாவினை நடத்துகின்றோம். இந்த விழா மிகவும் சிறப்பாக வருடந்தோறும் மெருவேற்றத்துடன் நடந்து வருகிறது. என்னன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. அதாவது மற்ற கர்மங்களை செய்தவருக்கு பாவம் தீர, மற்ற கர்மங்களை செய்யாதவருக்கு பாவம் தீர வழி உண்டு. ஆனால் நன்றி செலுத்தலாகிய தர்மம் செய்யாதவனுக்கு பாவம் ஒரு நாளும் நீங்குவதில்லை. எனவே இந்த சங்கம குழுவின் சார்பாக நான் இங்கே அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி உரை ஆற்ற வந்துள்ளேன். பாடல்களுக்கு ஏற்ப நடனம் அமைய திட்டங்களை உருவாக்கி சிறந்த நடன அசைவுகளையும் மற்ற நடன வடிவங்களையும் ஏற்பாடு செய்து தலையாய சேவை செய்த ஒவ்வொரு நடன இயக்குநர்களுக்கும் நடன ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. 4 பரதநாட்டியத்தை சிறப்பாக இயக்கிய திருமதி ஆசா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. தங்களது பள்ளி மற்றும் பாடங்களின் சுமைகளுக்கு நடுவில் பாட்டுகளின் அர்த்தம் தெரியாவிட்டாலும் கூட தனது நடன அசைவுகளால், நாட்டிய திறமையாலும் காண்போரின் உள்ளங்களை கொள்ளையடித்து மற்றும் தங்களது பெற்றோர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்க வைத்த அனைத்து குழந்தைகளுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் எங்கள் சிறந்தாழ்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். தங்களது குழந்தைகள் மேலே ஏறி நடனம் மற்றும் நாடகம் ஆகியவற்றில் பங்கு பெற்று சிரத்தை எடுத்துக்கொண்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் பணிவான நன்றிகளை கூறுகின்றோம். தனது இசைக்கருவிகளாலும் இசை திறமைகளாலும் இசை குரலாலும் மகிழ்வித்த நெல்லை ராக்ஸ்டார் குழுவினருக்கும், மங்கையர் நடனமாடிய குழுவினருக்கும், கரகாட்டத்தால் கலந்து வைத்த பெண்கள் நடன குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். சின்ன மனசு என்ற குறும்படத்தை அனைவருடைய மனதில் பெரிய இடத்தை படித்த பெரிய மனசுடைய படைப்பாளிகளுக்கும், நமது நாட்டின் தமிழ்நாட்டின் என்றென்றும் மங்காத ஒளிச்சுடர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவின் வரலாறையும் பெருமையையும் அனைவருக்கும் 2016 சங்கமத்திற்கான அர்த்தத்தையும் உணர வைத்த விதைக்கலாம் படைப்பாளிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முத்தமிழின் முதலான ஈழத்தமிழ் பாடலை ஒருங்கிணைத்தும் செவிகளுக்கு இசையிலிருந்து படைத்த ஜென்டில்மேன் ராக்ஸ்டார் குழுவினரின் ஒருங்கிணைப்பாளர் திரு திவாகர் மற்றும் பாடகர்களுக்கும் அவர் எங்களுக்கு பணிவான நன்றிகளை அறிவிக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நமது சங்கம விழா சீரும் சிறப்பாக நடக்க உறுதுணையாகவும் தேவையான அனைத்து வசதிகளையும் சிறிதும் முகம் சுளிக்காமல் உதவி செய்த திரு தாமஸ் மற்றும் திரு கிளாஸ் அவர்களுக்கு நன்றி. மற்றும் அறுசுவை உணவுகளை
வகையாகவும் சுவையாகவும் தருகின்ற அம்வாஜ் பணியாளர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றின் பெருமையையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மாலை போல் அற்புதமாக கோர்த்து வழங்கிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு மேத்தா மற்றும் திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதனையும் விலங்கினையும் வேறுபடுத்துவது என்னை பொறுத்தவரை சிரிப்பு தான். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் இருப்பது ஒரு சிறிய இடைவெளி என்பது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அடையாளம் தான் சிரிப்பு. அந்த சிரிப்பை அனைவருக்குள்ளும் வரவைத்து மகிழ வைத்த திரு ராஜசேகர் அவர்களுக்கு நன்றியை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டும் கேட்டு மகிழ்ந்தது கண்களாலும் செவிகளாலும். அந்த மகிழ்விற்கான ஒளி அமைத்து தந்த அல்வகாவின் ஹென்றி மற்றும் அவரது குழுவினருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துள்ளது. மேடை அலங்காரம் மற்றும் அரங்கு அலங்காரம் செய்து கொடுத்த நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. பரே மரமி சலாமத் பாசா இனிய சலாமத் சாஸ்தாஜிக ஈசா புகைப்படம் மற்றும் கண்களில் நமது நிகழ்ச்சிகளை பின்வரும் காலங்களில் பார்த்து ரசிப்பதற்கும் நமது குழந்தைகளின் அழகின் அலங்காரத்தையும் புகைப்படம் எடுத்த திரு சங்கர், திரு சிவா, திரு பாலாஜி, திரு ரங்கா, திரு தில்லை அவர்களுக்கும் காணொலி காட்சி சிவகுமார் காணொலி காட்சி மூலம் படமாக்கிய திரு சுப்பையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது குழந்தைகள் இயற்கையாகவே அழகானவர்கள். அவர்களை அதாவது அந்த அழகிற்கு அழகு சேர்த்த நமது ஒப்பனை கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இத்தனை நேரம் பொறுமையாகவும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுபிடித்து மகிழ்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது பணிவான மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். இந்த நன்றிகளை முடிப்பதற்கு முன் நான் அப்துல் கலாம் பட்ட நமது இந்த வருடத்தின் பெருமைக்காக அப்துல் கலாமை தேர்ந்தெடுத்துள்ளோம். அவரை பற்றி ஒரு சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன். அந்த காலத்தில் உடைந்த வீடுகளும் உடையாத உறவுகளும் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் உடையாத வீடுகளும் உடைந்த மனங்களுமே உள்ளது. ஆனால் திரு அப்துல் கலாம் ஐயா வீடுகளில் எப்போதும் நல்லிணக்கம் வேண்டும் என்றார். வீட்டில் தொடங்கும் நல்லிணக்கம் சமுதாயம், நாடு, இறுதியாக உலகமே நல்லிணக்கத்துடன் இருக்கும் என்றார். SLV, PSLV, GSLV போன்ற செயற்கை கோள்களை தயாரித்து வெற்றி பெற்றும், பிருத்திவி, திரிசூல் மற்றும் ஆகாஷ் போன்ற போர் ஏவுகணை தயாரித்து வெற்றி பெற்றும், பொக்ரான் அணுகுண்டு சோதனை செய்து வெற்றி பெற்றும் கிடைத்த சந்தோஷத்தை விட மாற்றுத்திறனாளிகளுக்காக விண்கலம் தயாரிக்க உதவிய மிக இலகுவான பொருட்களை கொண்டு செயற்கைக்கால்களை தயாரித்து அந்த குழந்தைகளுக்கு பொருத்தி அந்த குழந்தைகள் ஓடுவதையும் அதை பார்த்து அவர்கள் பெற்றோர்கள் கண்களில் விழுந்த ஆனந்த கண்ணீரையும் பார்த்த போதுதான் சந்தோஷம் அதனை அவர் ஆனந்தம் என்று கூறுகிறார். அகிம்சை போதித்த அண்ணல் காந்தியடிகளுக்கு கூட அன்று ஒரு எதிரி இருந்தான். ஆனால் அணுகுண்டை சோதித்த நமது அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு எதிரி கூட கிடையாது. காரணம் அவர் விரும்பியது நல்லிணக்கத்தையும் அமைதியையும் தான். கடைசியாக அவர் சொன்ன சிறு கோட்பாடுகளை கூறுகிறேன். எண்ணம் மின்னை தொட நெற்றி வேர்வை நிலத்தில் தொட வேண்டும் என்றார். அழகை பற்றி காணாதீர்கள், கனவு காணாதீர்கள். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். தமிழ் மற்றும் தமிழின் பெருமை, தமிழனின் புகழும் பெருமை உலகத்தும் பரவட்டும். தமிழ் வாழ்க, வெல்க, ஜெய்ஹிந்த். மகத்தான நன்றி உரை கூறிய திரு மாரி அவர்களுக்கு நன்றி. 4.25 மணி நேரம் 34 புரோகிராம் அனைத்தையும் அமைதியோடு பொறுமையோடு இருந்து ரசித்து ருசித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வெளியில இப்போது வெளியில ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அங்கே நம்ம போகிறோம். திரும்ப நம்ம ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகுது. அனைவருக்கும் நன்றி. அமைதி காத்தமைக்காகவும் நன்றி.